ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் மீறியா சேனல் நட்டோஷிப்புடன்ல எபிசோடு 45 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்குன மாதிரி ஏதோ போர் வாளுக்கு 2 வகை போட்டு வச்சுக்கிடான்னு இருக்கா. புரியுற மாதிரி சொல்லுங்க. எந்த ஊரை அழிக்க போறாரு எனக்கு ஒண்ணுமே புரியல கேப்டன். நான் இப்ப இருக்கிற ஊரை சொல்றேன். இப்ப இருக்கிற ஊர்னா லீஃப் வில்லேஜ் தான். இருங்க, அப்படின்னா லேடி ஹோக்காகே? ஆமா, எனக்கும் அப்படிதான் தோணுது. வாய்ப்பில்ல. இத பாருங்க, உங்க கட்டுக்கதையில எனக்கு நம்பிக்கையே இல்ல. புரியுது, சாய்க்கு ஒரு பாஸ் இருக்காரு, அவருக்கு 3வது ஹோக்காகேவை சுத்தமா பிடிக்காது. ஆனா அதுக்கும் நம்ம ஊரை அழிக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு சொல்லுங்க. சுனாடே பாட்டி என்ன தப்பு பண்ணாங்க? விஷயத்த மறந்துட்டே நருட்டோ. லேடி சுனாடே தான் 3rd ஹோக்காகேயோட ஃபேவரட் ஸ்டூடண்ட். நான் சொன்ன மாதிரி தானே. லேடி சுனாடேவால மட்டும் கிடையாது, ஹிடன் லீஃப்ல இப்ப வேலை செய்யற எல்லாரையும் சூஸ் பண்ணது அவங்க தான். அவங்க எல்லாரும் 3rd ஹோக்காகேவோட வாழ்க்கை முறையை ஃபாலோ பண்றாங்க. மொத்தமா இருக்கிறானுங்க. அதுல டான்சோக்கு எந்தவித விருப்பமும் இல்லைன்னு தெரியுது. ஆனா இவ்ளோ இருந்தும் இப்ப இருக்கிற தலைமைய நம்ம ஊர்ல எல்லாரும் மனசார ஏத்துக்கிட்டாங்க. அதனால அவன் நினைச்சதை சாதிக்க தடங்கள் இருக்கு. இப்ப இருக்கிற இந்த முறையை போட்டு நிறைவேற்ற ஊர்ல ஏதாவது கலவரத்தை உண்டாக்குனா மட்டும்தான் முடியும். உதாரணத்துக்கு ஹிடன் லீஃப் வில்லேஜ் உரோச்சிமாரு அட்டாக் பண்ணார்ல, அந்த மாதிரி. லீஃப் வில்லேஜ் அழிக்க போறாங்களா? அப்ப என் கெஸ் கரெக்ட் தானா? ஏற்கனவே உரைச்சி சுனாடே கிட்ட வாங்கி தான் போய்க்கிறேன். திரும்ப வருவான்ற பாட்டிக்கிட்ட. ஹிடன் லீஃப் வில்லேஜ் மேல அட்டாக் பண்றதுக்கு டான்சோ ஒருவேளை உரோச்சிமாருவோட கை கோத்திருக்கலாம். அவங்க திட்டம் மட்டும் நிறைவேறிடுச்சுன்னா ஹோக்காகேங்கிற பதவியில இருந்து லேடி சுனாடேவை நீக்கிடுவாங்க. ஒரு விஷயம் முடியுமா? அப்படின்னா இந்த ஒரு காரணத்துக்காக நம்ம கிராமத்தையே அழிக்க போறாங்கன்னு சொல்றீங்களா? அது மட்டும் கிடையாது நருட்டோ. இப்ப இருக்கிற ஆட்சியை கவுத்துட்டாங்கன்னா அவன் ஆசைப்பட்ட மாதிரி இந்த ஊரையே மாத்திடுவான். நம்ம ஊரோட தலைமை எடுப்பா. அந்த டைம்ல இருந்தே இப்படிதான் இருக்கு. என்னடா குளிக்கணுங்கிற? இப்பதான் நிறைய வந்து போச்சு. அமைதியாடுற நீ வேற. முடிவெடுக்கிறதுக்கு என்ன காரணமா இருக்கும்? போன அட்டாக் நடந்து கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சு. இந்த நேரத்துல உரோச்சிமாரு திரும்பவும் தான் சக்தி அடைஞ்சிருப்பாருன்னு டான்சோ நினைக்கிறான். நீ சொல்றதும் சரிதான் சாக்குரா. ஆனா முன்ன இருந்ததை விட ஒரோச்சிமாருவோட நிலைமை ஆபத்தா இருக்குன்னு டான்சோக்கு தெரியும். ஏன்னா போன வாட்டி அவன் முயற்சியில தோத்துட்டானே. அதனால இந்த தடவை அவன் கூட சேர்ந்து வேலை செய்வான் அவன் நம்பிக்கிட்டு இருக்கான். அப்படி நடந்தா அட்டாக் நடக்கும்போது ஊருக்குள்ள இருந்தே உரோச்சிமாருக்கு சப்போர்ட் கிடைக்கும். சரியா சொன்ன. ஒரு நிமிஷம் இருங்க. அப்படின்னா அந்த சாயுடைய டாப் சீக்ரெட் மிஷன் இதுவாவும் இருக்கலாம். ஒரு நிமிஷம் இருங்க. அப்படின்னா அந்த சாயுடைய டாப் சீக்ரெட் மிஷன் இப்படி போறீங்க. உரோச்சிமாரோட டீம்ல சேராதா கூட இருக்கலாம். அப்படி சேர்ந்து உரோச்சிமாருக்கும் டான்சோக்கும் பாலமா இருக்கலாம் நினைக்கிறான். நாம உரோச்சிமாருவை சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு தெரிஞ்சதால மட்டும்தான் டான்சோ நம்ம கூட சாய அனுப்பியிருக்கான். அப்படி நடக்க கூடாது. இப்ப இங்க இருக்கிற நிலைமைய பொறுத்து சாய்க்கு ஒரு முடிவு கட்ட நாம ஏதாவது செய்ய வேண்டி இருக்கும். என்ன சொல்றீங்க? அவனுக்கு வேற போறணுமா? பேசுற டைம்ல அவங்க போயிடுவானுங்க போடுது. போய்கிட்டே பேசக்கூடாதா? இவரோட உட்க்ளோன் ஃபாலோ பண்ணதா இருக்கா? அதான் மனுஷன் கூட நின்று பேசுங்கிறாரு. லார்ட் ஒரோச்சிமாரு தெரியும் காபுட்டோ. தெரியுது போல. துரத்திக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இவன் நம்மள ஃபாலோ பண்றவனாவும் இருக்கலாம், இல்ல மாட்டி விட்டுறவனாவும் இருக்கலாம். சாய் தானே.
இப்போ என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. இவனை போய் நம்பி வரான் பாரு. அவனை பத்தி நீ என்ன நினைச்சாலும் கவலை இல்லை. எனக்கு இப்ப ஒரு உடம்பு கிடைச்சிருச்சுன்னு நினைச்சு சந்தோஷமா இருக்கு. உனக்கு சந்தோஷம் இல்லையா காபுட்டோ? என்ன சாய் உடம்பு எடுக்க போறியா? வைத்தியாக்காரா வந்து மாட்டினா அவனே. தேவைதான்டா அவனுக்கு. என்னது சாய? தீர்த்து கட்டணுமா? அது எப்படி முடியும்? நீங்க என்ன தீர்த்து காட்டுறது? அவனே பண்ணிடுவான். ஏய் க்ளோன், அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்க. ஆனா எப்ப என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாதுல்ல. அதனால உடனே நாம அவங்கள ஃபாலோ பண்ணி போகணும். ஆனா பிரமாதம் கேப்டன், நான் தயாராக இருக்கேன். கிளம்பலாம் வாங்க. இது தலை சுத்துது. போச்சு. அப்பானதுக்கு இப்பதான் மயக்கம் போடுறோம். நாருட்டோ, எதுவானா மாட்டானா? நாருட்டோ, உனக்கு எதுவும் ஆகலல? நடந்த பாதிப்புனால இவன் இன்னும் பலவீனமாயிட்டான். உள்ளியும் டேமேஜ் இருக்கும் போல. சாக்குரா, இப்ப இதுக்கெல்லாம் நேரம் இல்ல. கேப்டன், நம்ம அவங்க பின்னாடி போகணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நருட்டோவை நருட்டோவை இந்த நிலைமையில கூட்டிட்டு போக முடியாது. அப்ப அவனை விட்டுட்டு போலான்னு சொல்றேன். விட்டுட்டா என்ன இவர் இப்படி சொல்றாரு? அவன் நமக்கு இப்ப ஒரு பாரம் ஆயிட்டான். ஆனா மிச்சம் இருக்கிற சக்தியை வச்சு அவனால பத்திரமா ஊருக்கு போயிட முடியும். ககாஷி சென்சை இந்த மாதிரி எல்லாம் பேசியிருக்க மாட்டாரு. சாக்குரா, அவனுக்கு புரியணும்னு தான் பேசுறாரு. நாம கிளம்பலாம். எனக்கு ஒன்னும் ஆகாது சாக்குரா. இப்பதான் செய்யற தப்புலாம் அப்பதான் அவனுக்கு புரியும். உங்க வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியும். நாருட்டோ, சாக்குரா, உன்னோட கவலை எனக்கு நல்லா புரியுது. இதுக்கு முன்னாடி ஆன்போ பிளாக் ஆப்ஸ்ல ககாஷியோட சேர்ந்து நான் நிறைய வேலை செஞ்சிருக்கேன். அவர் எப்படிப்பட்டவர்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவருக்கு பதிலா தான் நான் இந்த டீம்ல இருக்கேன்னு தெரியும். ஆனா நானும் ககாஷியும் ஒண்ணு கிடையாதுன்னு புரிஞ்சுக்கோங்க. அவர் சிட்டாகிற மாதிரி தெரியும். ஆனா அவர் எவ்வளவு பாசம் பார்த்துக்க காட்டுறாரு. முடியல, அதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. அவரை மாதிரி சிரிச்சு பேசி உங்க கூட இருப்பேன்னு சொல்ல முடியாது. என்னோட காம்ராட்ஸ்க்கு நான் எதுவுமே ஆக விட மாட்டேன். நீங்க என்ன நம்பலாம். இல்லை இவரே டேக் கேர் பண்ணி பாருங்க. அவர் வேறு இவர் வேறு. எல்லாட்டையும் கைண்ட் எதிர்பார்த்தா மிஷின் முனின்னு போயிடும். ஆபத்து வராம பாதுகாக்க வேண்டிய ட்ரைனிங்ல இருக்கிற நிஞ்சா கிடையாது நீங்க. ககாஷியவே மிஞ்ச வேண்டிய ஷினோபி ஆயிட்டீங்க. உங்களுக்கு லீஃப் வில்லேஜ் பொறுப்பு இருக்கு. நல்லா சொல்லுங்க ரெண்டு பேரும். இடம் இல்ல. ரொம்ப சென்டிமெண்ட்ல முனிங்கின்னு ரெண்டு பேரும் மிஷின்ல விளையாடுறீங்க. ஒருவேளை இப்ப நாம இங்க நின்னுட்டோம்னா இவ்வளவு தூரம் நாம கஷ்டப்பட்டு வந்தது எல்லாமே வீணா போயிடும். ஒரோச்சி மாறுவை பிடிக்க இதை விட்டா நமக்கு வாய்ப்பு கிடைக்காது. இதை கற்றுக்கணும் தான் சனடை கட்டி அமைச்சு வச்சிடலாம். இந்த பொறுப்பு வரணும். சாகுரா, சரி, இதுக்கு மேல நேரத்தை வீணடிக்க முடியாது. நாருட்டோ, உன்னால வர முடியுமா? ஒன்று வா, இல்லை வில்லேஜுக்கு ஓடி போயிடு. கண்டிப்பா முடியும். ஆல்ரைட், கிளம்பலாமா? நாருட்டோ, எனக்கு ஒன்னும் ஆகாது. நீங்க கோபப்படுவியா? போனா இது வரைக்கும் நம்ம செஞ்ச எல்லாத்துக்கும் மதிப்பு இல்லாம போயிடும். நாருட்டோ,
நல்லா தடை கொடுக்குறது இன்னும் ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் வேலைக்காது. ஆனா ஒண்ணு நான் சொல்லிக்கிறேன், உன்னால நாங்க பின்தங்குற மாதிரி தெரிஞ்சதுன்னா நாங்க உன்னை விட்டுட்டு போயிடுவோம் நாருட்டோ. வெரி குட். சரி வாங்க அப்போதான் போகலாம். அந்த மண்டைக்கு வருங்க மிஷின் என்னை விட்டு போயிடுங்களான்ட்டு பயத்திலே ஒழுங்கா இருக்கும். தக்காஷி எவ்வளோ பேப்பர் பண்ணிக்கிறேன் இப்போதான் புரியுது. என்னது? ஆயா என்னடா தொங்க விட்டு போயிட்டானுங்களா? ஒத்துக்கிறேன் ஒரோச்சிமாரோ, நீ உண்மையிலேயே திறமசாலிதான். விட்டுன்னு ஒன்றுமே பண்ணலையா? அது காப்பாற்ற அட நேராக பாருலாம் அவரையே பார்த்துட்டு நாருட்டோ இது எல்லாம் பாடம் தான். ஓ இவ்வளோ கை டேமேஜ் ஆகிப்போ. சாகுரா! ஐயோ தலைகில வேற விழுறாங்க. தெரியுதா 2 பேர் பண்ண தப்பு விஷயம் எவ்வளோ பாதிப்பாகுதுன்னு. இதான்ப்பா சொன்னேன் பார்த்துக்க. இப்படி அமௌண்ட் அவங்க 2 பேரும் பே பண்ணிருந்தா மிஷின் என்ன வருது? ஹே சாகுரா, ஹே உனக்கு என்ன ஆச்சு? ஏதாவது பிரச்சனையா? இந்த காயம் எப்படி ஏற்பட்டுச்சு? கேப்படா என்னன்னு கேப்ப. சொல்லுவேன் நான். நைன் டைல் ஃபாக்ஸோட சக்கரா அவ உடம்புக்குள்ள விஷம் மாதிரி பரவிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓ விஷம் வேற இருக்கா? இது இது குணப்படுத்துறது வேறயா? அவ்வளவு சுலபம் இல்ல. திறமை வாய்ந்த மெடிக்கல் நெஞ்சாவாலேயே முடியல. டீ காய மட்டும் தான் வாய்ந்ததா இருந்தோம் நருட்டோ அந்த சக்கராவை கட்டுப்படுத்தி வச்சிருக்கானா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஓ, இது வந்து ஆம், இதுக்கு காரணம் உரோச்சி மாறுதான். பெருசா ஒண்ணும் இல்ல, நீ கவலைப்படாத. எனக்கு சீக்கிரம் சரியாயிடும். இதுக்கும் வெறிதான். சரியாயிடும்னா பரவாயில்ல. தயவு செஞ்சு உன் உடலை ரொம்ப வருத்திக்காத, புரிஞ்சதா? சரி, அப்புறம் எப்படி ஃபைட்டு போறது? உடம்பு வர்த்திக்காம இருந்தா. சரி நாம பிரேக் எடுத்துக்கலாம். நம்ம டீம்ல இருக்கிற ஒரே மெடிக்கல் நெஞ்சா சாக்குரா மட்டும்தான். அவளே இல்லனா இந்த மொத்த மிஷனும் சொதப்பல் ஆயிடும். நான் நல்லா தானே இருக்கேன். நாம இப்போ கிளம்பலனா அப்புறம் அவங்க. கேப்டன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏதோ சொன்னீங்களே. அவரை மாதிரி உங்களை என்னால பாத்துக்க முடியல, மன்னிச்சிருங்க. சிரிச்சுக்கிட்டே உங்களை பார்த்த என்னால சொல்ல முடியாது. இப்போ என் கைண்டு காட்டுறீங்கன்றியா மவளை? அப்படியே இழுத்துன்னு போயிருக்கணுங்கள. ஆபத்துல இருந்து பாதுகாக்க வேண்டிய ட்ரைனிங்ல இருக்கிற நிஞ்சா கிடையாது நீங்க. அது புரிய ககாஷியை வைக்கிறதுக்காக மிஞ்ச வேண்டிய சொல்லியிருக்கேன். ஷினோபி ஆயிட்டீங்க. அதுக்கு இன்னும் சாவட்டுன்னு விட்டு போயிடுவாரா? இங்க அன்புக்கு எல்லாம் இடமே இல்ல. ஆமா, நான் அப்படி சொன்னது உண்மைதான் சாக்குரா. ஆனா அதுக்காக அவசரப்படவும் முடியாது இல்லையா? அவசரப்பட்டா வேலைக்கே ஆகாது. இது எவ்வளவு முக்கியமா இருந்தாலும் அஜாக்கிரதையா இருந்தா நமக்கு தான் ஆபத்து. நீங்க சொல்றதும் நீங்க சரி. 2 பேரும் தேவைப்படுறீங்க. அவனா சொன்ன மாதிரி நீ எங்களுக்கு Disturb ரொம்ப ஆயிட்டீங்க. இம்பார்ட்டன்ட். டீம்ல இருக்கிற ஒரே மெடிக்கல் நிஞ்சா நீ மட்டும்தான். அதீத பலசாலியும் கூட. சொல்லப்போனா நீ ஒரு மான்ஸ்டர். இந்த மிஷன்ல நீ ரொம்பவே முக்கியமானவ. அசிங்கப்படுத்துறாரே, புரிய இவன் வேற புகழ்றன்ற பேர்ல. எதுவும் சொல்ல தேவையில்ல. எதுவும் பேசல. சாரி. நல்லதா பேசினா உன் மனசுக்கு சரி சரி மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நாருட்டோ, சாய் இப்ப இங்க நம்ம கூட இல்லாததால சண்டையில நீ தான் என்னோட பார்ட்னரா இருக்க போற. அதனால நம்ம அட்டாக் ஸ்ட்ராட்டஜியை பத்தி நாம கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன். என் கூட வா. ஆமா, இது நல்ல ஐடியா தான். செகண்ட் சான்ஸ் தராரா அவனே. அவள், ஹீல் பண்ணுறான்.
எவ்வளோ ஹெவியாக அது காயமாயிருக்கும்ல. அவங்க இப்ப நம்ம பின்னாடி வரல போல இருக்கு. அப்படின்னா நம்ம திட்டம் வேலை செஞ்சிருச்சு. நீங்க சொல்றதும் சரிதான். என்ன பண்ணாலுங்கன்னே மட்டும் தெரியல. ஒத்துக்கிட்டே ஆகணும். இந்த மாதிரி வேலையை முடிக்கிறதுல நீ கில்லாடி கபுட்டோ. இதுக்கெல்லாம் காரணமே நீங்க தான் லார்ட் ஒரச்சிமாரு. நீங்க எனக்கு வழிகாட்டி தான் என்னால பல உடல்களை உருவாக்க முடிஞ்சது. ஆனா எனக்கு என்னமோ நம்ம தேவையில்லாததை பண்ணிட்டோமோன்னு சந்தேகமா இருக்கு. முன்னெச்சரிக்கையா இருக்கிறதுல எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு எனக்கு தோணுது. புரியாமையே பேசிட்டு போறீங்களா? ட்ராப்பா? ஆமா ஆமா ஆமா. ட்ராப்பு. நினைச்சேன். ஐயோ, பேப்பர் பாம். இது உட்லோன் தான் இருந்தாலும் சொல்ல மறந்துட்டேன். எனக்கு ஒரு யோசனை தோணி இருக்கு லார்ட் ஒரச்சிமாரு. இது உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். ம். சாயாது உண்மையா இல்ல வேற ஏதாவது தெரியலையே. தெரியலையே. பரிசோதனைகளுக்காக நாம இவனை பயன்படுத்தினா எப்படி இருக்கும்? அப்போ பின்னாடி தான் வரான். அட்டோங்க. டான்ஸாவுக்கும் நமக்கு இவன் தூதா தானே வந்திருக்கான். இவன் சும்மா இருக்கிற டைம்ல யூஸ் பின்னாடி பண்ணிக்கலாம். கில் பண்ற மாதிரி திரும்ப நானே உனக்கு கபூட்டோ எது அப்படி சரியா வரா. படுதோ அதை பண்ண. அது பொம்மையை கட்டி வைக்க. நாவோட உடம்பு கிடைக்குமா அதை வச்சு என்ன டெஸ்ட் பண்ணாலே உடம்ப பார்க்குறாங்க. விட்டுட்டு போயிருக்காங்க. காபோட்டோவோட ஜூட்சுவா தான் இருக்கணும். ஒண்ணு மட்டும் உறுதி, இந்த காயத்தை அவ்வளவு சீக்கிரமா குணப்படுத்த முடியாது. வலியை குறைக்க என்ன பண்ண முடியுமோ அதுதான் பண்ண முடியும். ஏன்னா பாய்சன்னாலே மருந்து தான் கண்டுபிடிப்பாங்க. நருட்டோட உடம்பு மட்டும் எப்படி ஹீல் ஆகுது? இந்த தூரம் போதும்னு நினைக்கிறேன். இங்கதான் பயிற்சி எடுக்க போறோமா? ஆமா, ஆனா அதுக்கு முன்னாடி அ, ஒரே ஒரு நிமிஷம் இரு. என் வீட்ல என்ன காண்டாக்ட் பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க. ஆமா, அதான் நடந்திருக்கு. தலையில இருக்கிற தையலை பார்த்து தான் நான் இதை கண்டுபிடிச்சேன். அதை மட்டும் கவனிக்கலன்னா இது சாயோட உடம்பு தான் நினைச்சு ஏமாந்து போயிருப்பேன். அட்டா, பாருங்களா எப்படா அதுக்குள்ள இதெல்லாம் பண்ணீங்க? இதை மட்டும் எதிர்பார்க்காம இருந்தா என்னை ஏமாத்திட்டு போயிருந்திருப்பாங்க. நான் அவங்க பின்னாடி வரதா அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்படின்னா இதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு கவனமா இருக்கிறது தான் நமக்கு நல்லது. ம்? அப்புறமா ஓடுங்கய்யா. சாரி நல்ல வேலை. எத்தனை ட்ராப்பு? ஒரோச்சிமாருவை எதிர்க்கும் போது எவ்வளவு முன்னெச்சரிக்கையா இருந்தாலும் அது பத்தாதுதான். கேப்டன் யாமட்டோ, ஒண்ணும் இல்ல. இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சூப்பர். அடுத்து என்ன பண்ணணுங்கிறத சொல்லுங்க. அத பத்தி பேசுறதுக்கு முன்னாடி உங்க ஆர்வத்தை இப்ப அடக்கு. நான் உனக்கு ஒரு உண்மையை சொல்ல போறேன். சாக்குராவை இப்படி காயப்படுத்தினது நீயேதான் நருட்டோ. யாரு? தெரிஞ்சுக்கிட்டோம், நல்லதுதான். அதான் இந்த மாதிரி படாமல் இருப்பான். இந்த எபிசோட் சூப்பருங்க, செமையாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. முக்கியமாக எமட்டோவை எனக்கு வந்து இவர் பண்ணுறது பேசுறதெல்லாம் இவரோட செயல்பாடெல்லாம் பார்க்குறப்ப தான் கக்காஷி வந்து எந்த அளவுக்கு வந்து கைண்டாக நடந்திருக்காரு பசங்கள்கிட்ட. அவர் வந்து ஸ்ட்ரிக்டாக இருந்த மாதிரி ஏதோ அவர் தான் இருக்குதுலே மோஸ்ட் பவர்ஃபுல், ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் அப்படின்ற மாதிரி காட்டினாங்க. பட் வந்து நம்ம பசங்கள்கிட்ட அவர் வந்து எவ்வளோ ஆஃபர் பண்ணியிருக்காரு, எந்த அளவுக்கு பொறுமையாக இருந்திருக்காரு, இவங்க செய்கிற தப்பெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணினா அவரே அதை சரி பண்ணியிருந்திருக்காருன்றதெல்லாம் இவரை பார்க்குறப்ப தான் தெரியுது. பட் எமட்டோ இருக்கிறது தான் எனக்கு கரெக்டுன்னு தோணுது. ஏன்னா இவங்களுக்கு வந்து சும்மா ஹெல்ப் பண்ணிகிட்டே இருந்தால் அவங்க பண்ணுற தப்ப அவங்களுக்கு தெரியவே தெரியாது. இந்த மாதிரி அவனுக்கு சொல்லி உரைக்கிற மாதிரி மண்டையில் சொன்னால் தான் ஏறும். இப்போது நருட்டோ கிட்ட அவர் அப்படி ஆஷனாக இருந்துக்கிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நீ இப்போ வரியா, இப்போ நீ பண்ண வேலைக்கு ஒன்று லீஃப் வில்லேஜுக்கு போ, இல்லையா மிஷினுக்கு வரியா, மிஷினில் கான்சன்ட்ரேட் ஆகிரு. நீ உன் கோவத்தை காட்டுறதுக்கும் ஆத்திரத்தை காட்டுறதுக்குலாம் இது இடம் கிடையாது. வர்றதுனா அது மட்டும் சாக்குராவுக்கு 2 பேருமே புரிகிற மாதிரி அது சொன்னார். சாக்குரா அந்த இடத்துல உட்காந்து ஹீல் பண்ணுறப்பையும் இது உன்னோட தப்புன்றதை சொல்லாமல் சொன்னார். நருட்டோ இப்போ வந்து பேசுகிறதோ அது சொல்லாமல் சொல்கிறது தான். இதெல்லாம் நீங்கள் பண்ண தப்பு, ஒரு மிஷினில் நீங்கள் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு அழகாக இங்கேயே புரிய வச்சிட்டாரு. ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு அது பிடிச்சிருந்தது. இன்னொன்று சொல்கிற மாதிரி சாக்குரா தான் மெயின். அங்கே ஹீல் பண்ணுறதுக்கு அவர் ரொம்ப தேவை. அவள் நம்பி பல பேர் இருக்காங்க ஒரு ஃபைட்டுக்கு அப்புறம்னும் போது அவளுக்கு அந்த பொறுப்பும் கடமையும் கண்டிப்பாக இருக்கணும் தான். அது அவள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஏன்னா நம்ம தான் அந்த ஒரு பொறுப்பில் இருக்கோன்ற போது அந்த ஒரு இது அவளுக்கு தேவை தான்.
இப்போது சாக்குரா கேட்டல நீங்கள் வந்து என்ன சொன்னீங்க இப்போ வந்து அக்கறை காட்ட தான் நேரம் இல்லைன்னு ஏன் இப்போ காட்டுறீங்கன்னு அறிவுபூர்வமாக ஒரு கேள்வி கேட்கறதா நினச்சிக்கிட்டா. பட் அவர் சொல்கிறது என்னன்னா நீ எவ்வளோ முக்கியம் இந்த மிஷினுக்குன்றதுக்கு தான் சுனாடே பாட்டி உன்னையும் நருட்டோவையும் அமுச்சிருக்கிறாங்க. பட் நீங்கள் அதை மறந்துட்டு பர்சனலாக 2 பேரும் என் பாசத்தை காட்டுறேன் பொழிகிறேன்ட்டு இங்கே பண்ணுகிறீங்க. அதனால இந்த மிஷினில் என்னென்ன பாதிப்பாகுது நீயே பாரு அப்படின்றத காட்டுறாரு. இப்போ இங்கே உட்காந்து உங்களுக்கு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா அது காரணம் நீங்கள் தான் என்ன அதை பண்ண வைக்கிறீங்க. ஸோ இதெல்லாம் டிலே ஆகுது. நீங்கள் இது பண்ண அங்கே உரைச்சி போயிட்டே இருக்கானா அது காரணம் நீங்கள் தான்ன்றது தான். ஆனா அது யாரும் அவங்களுக்கு சொல்லியும் கொடுக்கல. சொல்ற மாதிரி கக்காஷி பேம்பர் பண்ணனால தான் அதான் அவங்களுக்கு அது தப்பு. தெரியல. இப்போ இனிமே தான் அவங்க ஒன்று ஒன்றா கற்றுப்பாங்க, ஒன்று ஒன்றா தெரிய வரும்ல. ஸோ எடுத்ததும் நம்ம அப்படி என்ன சொல்றது பர்ஃபெக்டாக ஒன்றும் பண்ண முடியாது இல்லை. ஸோ இனிமே தான் அவங்க ஒன்று ஒன்றா இந்த மாதிரி பண்ணும்போது சரி நம்ம வேலை எவ்வளோ மிஸ்டேக்ஸ் இருக்குது, நம்ம என்னெல்லாம் லூஸ் தனமாக பண்ணிட்டு இருக்கோன்றதே அவங்களுக்கு தெரிய வரும். ஸோ இங்கே ஜிராயா பெருசும் சரி கக்காஷியும் சரி இவங்க எல்லாருமே நருட்டோக்காகவே ரொம்ப பண்ணியிருக்காங்க. என்ன சொல்கிறது ரொம்ப பாசத்தை காட்டியிருக்காங்க. அவனை ஒரு மாதிரி குழந்த மாதிரியே அவனை ட்ரீட் பண்ணியிருக்காங்கன்றது தெரியுது. அவன் பண்ணுற தப்புலாம் இவங்க சரி பண்ணிட்டு கூடவே ஒரு அப்பா மாதிரி பையனை தப்பு பண்ணாலும் அப்பா வந்து அது இது பண்ணுற மாதிரி 2 பேரும் பண்ணிருந்துக்கிறாங்க. இங்கே எமோட்டோ தான் வந்து தலைமையில கொட்டி புரிய வச்சுட்டு இருந்திருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து நருட்டோ ஒழுங்கு வாரத்துக்கு அதாவது இந்த மிஷினில் கோவப்படுறது ஆனா உயின்னு கத்துறது இது எல்லாம் எமோட்டோ வந்து சரி பண்ணிடுவாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இவரு கூட அனுப்பிச்சு வைங்க ஒரு மாதம் எமோட்டோ கூடயே அவன் இருக்கட்டும், அப்போ தான் அவன்லாம் ஒழுங்காக இருப்பான்னு தோணுது. எனக்கு லாஸ்ட்டாக நிறைய விஷயம் சொன்னதும் பிடிச்சிருந்தது. அப்போ தான் அவனுக்குள்ளே நிறைய என்னெல்லாம் பண்ணுது எவ்வளோ டேஞ்சரஸாக இருக்குன்றது அவனுக்கு தெரிய வரும். ஸோ அதுவும் நான் எதிர்பார்க்கல அவர் சொன்னது. ஆனால் நல்லா இருந்துச்சு, கரெக்டுன்னு தோணுச்சு. நான் சொல்ல மாட்டாருன்னு தான் நினச்சேன். பட் இப்போது அவர் கூப்பிட்டு உனக்கு நான் ட்ரைனிங் தரேன் அப்படின்னு சொன்னது என்ன விஷயம்னா உனக்கு ட்ரைனிங்லாம் பெருசே கொடுத்து முடிச்சாச்சு, புதுசாக உனக்கு பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, இருக்கிற கோவத்தை அடக்கு, நீ எவ்வளோ பவர்ஃபுல்லான ஆளாரு எவனானா இரு, ஆனால் ஒரு மிஷினில் பொறுமை வேணும், உன் பவரை காட்டுறதுக்கு இது இடம் இல்லை, எனக்கு என்ன பவர் இல்லாமல் நாங்கள் வந்து நின்றுக்கிறேன் நான் இல்லை அந்த மாதிரி நீ இரு அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இது இருந்துச்சு. ஸோ உன்னுடைய கோபம் கூட இருக்கவங்களே எவ்வளோ காயப்படுத்துது பாரு அப்படின்றத காட்டாங்க. இதுக்கு மேலே அவன் வந்து கண்டிப்பாக இது அவனுக்கு மனசு நிற்கும்னு நினைக்கிறேன். இனிமேல் நம்ம கோவப்படுறப்பலாம் ஐயோ நரி வந்துடும், நரி வந்தால் என் கூட இருக்கவங்களும் அடி வாங்குவாங்கன்றதை உணர்ந்தே அதை கண்ட்ரோல் பண்ணுவான்னு எனக்கு தோணுது. ஸோ இது அவன் மண்டையில் நல்லா ஏறணும். இது பெருசு புரிய வைக்கும்னு நினச்சேன். பட் வந்து அவங்க அந்த அவனுக்கு பவர் உண்டாக்கணும், அவனுக்கு இதுவாக இருக்கணும், அதை மட்டுமே ஃபோக்கஸ்டாக அதை இருந்திருக்காங்க. எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு அதை பார்த்துருக்கேன். ஆமாம், அது இப்போ எமோட்டோ கைக்கு வந்து நின்று இருக்குது, கரெக்டாக தான் இருக்குது, எல்லாம் கரெக்டாக போயிட்டுருக்கு. உங்களுக்கு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக கிடச்சது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. எனக்கு ஃபர்ஸ்ட் எப்படி திங்கிங் இருந்ததுன்னா சரி எல்லாருமே இப்போ கக்காஷியாக இருக்கட்டும் இதுக்கு முன்னாடி இருந்த ஜிராயா வரைக்குமே சரி அவங்களுமே சின்ன வயசுல இந்த ஏஜ் கடந்து தான் வந்திருக்காங்க. அவங்களும் இந்த மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணிட்டு அது தப்புன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் தான் அதுலேருந்து தெரிஞ்சு இந்த மாதிரி கரெக்டாக மிஷினாக இப்படி தான் அப்படின்ற ஒரு இதுக்கு வந்திருப்பாங்க. ஸோ நான் அப்போ தான் நரோட்டோவையும் சாங்கராவையும் பார்க்குறேன். இப்போ தான் அவங்க வந்துட்டு இருக்காங்க. ஸோ இனிமேல் தான் அவங்களுக்கு அந்த மிஸ்டேக்ஸ்லாம் தெரிஞ்சு எவ்வளோ முட்டாள்தனம் பண்ணுறோன்ட்டு தெரிஞ்சு இனிமேல் தான் அவங்க மாறுவாங்க. ஸோ ஒரு குறை ஒரு தப்பு ஒரு இது பண்ணாதான் அதுலேருந்து கற்றுக்கிட்டு அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் அவங்க போக முடியுமே. அது இப்போ அந்த டைமுக்கு அவங்களுக்குலாம் டைம் இருந்துச்சு, பொறுமையாக கற்றுக்கிட்டு. உங்களுக்கு டைம் இல்லை, அதனால தான் இவ்வளோ புஷ் பண்ணுறாங்க. நீ வந்து பொறுமையாக கற்றுங்கிறதுக்கு வருஷக்கணக்கு கற்றுக்கலாம் டைம் இல்லை. ஆபத்து உன்னை நோக்கி வந்துகிட்டே இருக்குது தினம். ஒருத்தரும் உன்னை வந்து பாதுகாத்துன்னு லீஃப் வில்லேஜில் 1000 பிரச்சனை இருக்குது. இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்கு எல்லா ஷினோபியும் வந்துட்டு இருக்கவும் முடியாது. ஸோ உன்னை நீ பொறுப்பாக நீ இருந்தீன்னா உன்னை பற்றி கவலைப்படாமல் அவங்க வேலையை பார்ப்பாங்க. பட் வந்து நீ இப்படி இருக்கிறதுனால உன்னை பற்றி கவலைப்படுறதுலேயே பாதி நேரம் வேஸ்ட் ஆகுது. சுனாடே பாட்டிக்கு அதுதான் தலை வெடிக்குதாங்க. ஆனால் இந்த ஏஜில் நிறைய பொறுப்பு அவங்க மேலே வைக்கப்படுது. ஸோ அது அவங்களுக்குன்னு ஒரு ஏஜ் அந்த ஒரு வயசுன்னுக்குள்ள அது ஒரு விஷயம் இருக்க தான் செய்யும் அவங்கள மீறி. ஸோ அதையும் கண்ட்ரோல் பண்ணி இதுதான் அப்படின்ற அந்த பொறுப்புக்கு வரத்துக்கு அவங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. ஆனால் அது கொஞ்சம் சீக்கிரம் புரிஞ்சுக்கணும் தான். ஏன்னா இவங்களை நோக்கி அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வருது இல்லை. ஸோ அப்போ நம்ம வந்து அந்த மாதிரி சொல்ல முடியாது. இப்போது அவங்க வந்து 2 பேரையும் சூஸ் பண்ணி நீ தான் லீஃப் வில்லேஜ் பொறுப்பாக இருக்கணும், அவங்க ஒன்றும் உனக்கு புஷ் பண்ணல, நீங்கள் தான் வரீங்க. நருட்டோ சரி சாக்குரம் சரி நாங்கள் வருவோம், நாங்கள் பொறுப்பாக இருப்போம், நாங்கள் செய்வோம், எங்களை நம்புங்க நீங்கள் தான் வந்து நிற்கிறீங்க. அப்போ எவ்வளோ பொறுப்பாக நடந்துக்கணும். அவங்க ஒன்றும் உங்களை புஷ் பண்ணலையே. இந்த மிஷினுக்கு போனால் அவங்கள ஒன்று சொன்னாங்க, நீங்கள் தான் வரேன்னு துடிக்கிறீங்க. வரேன்னு துடிச்சா அந்த மிஷினில் என்ன ஃபோக்கஸ்ட்டோ அதில் தான் இருக்கணும். உன்னுடைய பர்சனலாக தூக்கி ஓரம் கட்டி வச்சுட்டு வரதுன்னா லீஃப் வில்லேஜ் படுத்து தூங்கு, அவ்வளோதான். ஸோ இதை தான் இவங்க புரிய வைக்க ட்ரை பண்ணுறாங்க. அந்த வேலை தான் இப்போ நடந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ சுனாடே பாட்டி இதை யோசிச்சு தான் இத்தனை பேரை மீறி நருட்டோ அமைச்சது காரணமாக அதுதான். அவனுக்கு ஒழுக்கம் ஃபஸ்ட்டு வரணும், அதுதான். இப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு இதுக்கு எக்ஸாம்பிள் சொன்னால் ஷிகமாரு சொல்லலாம். ஷிகமாரு ஏன் அவ்வளோ சீக்கிரம் ஷினோபி ஆக்குனாங்க? ஏன்னா அவன் ஒரு மிஷினில் அவசரப்படுறதில்லை, அனலைஸ் பண்ணுறான் பொறுமையாக, அதில் என்னென்ன தப்பு இருக்குது, இது ட்ராப்பாக என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தான் உள்ளே இறங்குவான், பிளான் பண்ணுவான். அதனால தான் அவனை அவ்வளோ சீக்கிரம் ஆக்குனாங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே கூட இருக்கவன் தாயிட்டான் இப்போ நிஜியை பண்ணியிருக்காங்க இவங்களாம் அனலைஸ் பண்ணுவாங்க, இறங்கவே மாட்டாங்க, எடுத்ததும் இறங்குற ஆளே கிடையாது. அதனால தான் அவங்களாம் ஷினோபி ஆகிறாங்க டக்குன்னு. இன்னும் இப்படியே ஆத்திரப்படுனா இன்னும் குழந்த மாதிரி அப்படியே தான் வச்சுன்னு இருப்பாங்க.
அண்ட் வந்து உரைச்சி பண்ணுறதும் எனக்கு ஒன்றுமே இவங்க 2 பேரும் என்ன பேசுகிறாங்கன்னே ஒன்றுமே புரியல. ஒரு மாதிரி இன்ட்டு வச்சே பேசின்னு போகிறானுங்களா. சாயை அங்கே வச்சு ட்ராப் பண்ண, அதாவது பின்னாடி க்ளோன் வந்துட்டு இருக்குன்றதுக்காக சாயை ட்ராப் பண்ணி நிற்க வைக்கிறதுக்காக ஒன்று பண்ணிட்டு போனானுங்க. அதேமாதிரி சாயை கூட கூட்டின்னு போகிறது அவன் இன்னொரு உடம்புக்கு இது ஒரு புதுசாக இருக்குது, இது ஒரு இனம், இது என்னது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக கூட கூட்டின்னு போகிறாங்க போல இருக்குது. இதை நம்பி சாயும் போய் நிற்கிறார். ஐயா எது கூப்பிட்றாங்க என்னத்துக்கு கூப்பிட்றானே தெரியாமல் பின்னாடி போய் நிற்கிறான். அவன் என்ன போகிறானே தெரியல. இப்போ இவங்க தான் போய் சாயை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். இல்லைனா அவனும் காலி, ஆராய்ச்சின்ற பேரில் உரிச்சிடுவானுங்க அவனையும். அதே மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இது வந்து உட் க்ளோன் நார்மல் க்ளோன் மாதிரி இல்லைன்ட்டு. அதுக்கு இங்கே இன்ட்டு இருக்குது. ஏன்னா வந்து நார்மல் க்ளோனை டேரெக்டாக அதுவே பேசிக்கும். இவங்க ஒயர்லெஸ் மூலிமா தான் கனெக்டே ஆகிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்குள்ள கனெக்டே இல்லைன்னு அர்த்தம். உட் க்ளோன் தனியாக இப்போ வேலை செய்யணுமா, அதாவது பிரித்து அது தனியாக விட்டுருக்காருன்ற மாதிரி தான், ஒரு அடிகள் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இவர்கிட்ட டேரெக்டாக இன்டராக்டே இல்லை. அங்கே இப்போ நருட்டோக்கெலாம் க்ளோன் வந்துச்சுன்னா அங்கே நடக்கிறது பார்க்குறது அது உணர்றது நருட்டோக்கு டேரெக்டாகவே புரிஞ்சிடும், சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஆனால் இது தனியாக ஃபோனில் பேசிக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து உட் க்ளோன் நிறைய தூரமோ ரொம்ப தூரமோ அதனால தனியாகவே செயல்பட முடியும் போல இருக்குது. ஸோ இது அதோட பவர்ஃபுல்லாக தெரியுது. அதான் நார்மல் க்ளோனோட இது உட் க்ளோன் ரொம்பவே பவராக தெரியுது. ஓகே, இதோ நம்ம வீடியோ முடிச்சப்போ மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.